முன்னாடி அக்கா மணிமேகலை அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பாணியிலே சிம்மக்குரலிலே கர்ஜிக்க உள்ளார். வாங்க, இன்றைக்கி அவங்க டாப்பிக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கு. இன்றைக்கி காதல் 5-7-11 5-7-11 அடி தூள். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் கரூர் அஸ்வமணிமேகலையின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். செந்தூரான் ஜோதிட நிலையத்தினுடைய 8வது கருத்தரங்கம் மிகவும் ஒரு அற்புதமான, இதை முடிஞ்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு சின்ராசனா தலைமையில் அழகாக ஒரு பட்டிமன்றம் இருக்குது. லவ்வர்ஸை ஒட்டி காதல் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜான்னு ஒரு அற்புதமான பட்டிமன்றம் இருக்குது. அதற்கு இன்றைக்கி எல்லாம் ஜேன்னு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காதலர் தினத்தன்று ஜோதிடத்தை லவ் பண்ணக்கூடிய அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எப்படி பத்தியா, இதுக்கு மட்டும் கைத்த. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை, காதல் அப்படின்னா நம்ம ஜோதிடத்தில் தான் பார்க்கணும். இப்போ அவர் சொன்னார் பிட்காயினை பற்றி, என்னென்னமோ காயினை பற்றி, கரன்சியை பற்றி, அக்கௌண்ட்டை பற்றி, ஜிபே பற்றி, அக்கௌண்ட் நம்பரில் பணம் மாற்றுறதை பற்றி, கடையில் கொண்டு போய் நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி எல்லாமே சொன்னார். ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்போ ஒரு விஷயம் யோசிக்கும்போது, நம்ம எங்கேயோ நம்மளைய கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணுறாங்க இல்லையா? இதில் திறமை அதுதானே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வேறு வழி இல்லாமல் நம்மளை எறியாமல் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க. அதுதானே தெரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிரகங்கள் ஒரு ஆப்பு வச்சுது. 9 நவகிரகமும். நான் என் டாபிக் இன்னும் போகல, டப்புன்னு முடிச்சிட்றேன் ஒரு 10 பாயிண்டில். நம்ம நவகிரகங்கள் 9ம் நம்ம ஜோதிடத்தில் கிரக ரீதியாக தான் பேசணும். எப்பேற்பட்ட அம்பானியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அமேசானாக இருந்தாலும், எவ்வளோ பக்காவாக பிளான் போட்டு எப்படி நவுத்தினாலும் நம்ம 9 நவகோள்களும் பிளான் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, பட்டையை தட்டிடும். இது ஒரு ட்ரிப்பு நடந்தது. எப்பன்னா, உலகமே ஸ்தம்பித்து போய் ஊசியை வந்து கொரோனாவுக்கு டிமாண்ட் பண்ணி ஊசிக்காக, இன்ஜெக்ஷனுக்காக நம்மளை லாக் பண்ணி கொண்டு வந்து ஒரு நாடு நிறுத்துகிற இடத்துல 9 கிரகமும் நீ கவுன்சிங்கன்னா தெரியும், லைனாக நின்றுச்சு. எங்கே? சந்திர வட்டத்தில், சந்திர வளையத்தில் நின்றுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து சந்திரனும் சுக்கிரனும் நின்னாங்க. அப்போ தான் நம்மால் கண்டுபிடிச்சான், நிலவேம்பு கஷாயம்னு உன்னை கொண்டு வந்து பிரபலமாகணும். 9 கிரகமும் ஒன்று சேர்ந்து நின்னப்ப மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நேச்சுரலான வாழ்க்கையை குடும்பத்தோடு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். காசு இல்லை, பணம் இல்லைங்கிற பைத்தியம் வந்து ஒரு 2 மாதம் இருந்துச்சு. 9 கிரகமும் நம்ம மாளவிகா யோகத்தில் வர்ற மாதிரி நச்சுன்னு வந்து நின்னோடனே தனித்தனியாக நின்றுச்சு. நின்னோடனே அவன் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் ஏற்றுக்க ஆரம்பித்து ரொம்ப பிடிச்சிச்சு. காசே வேணாண்டா அப்படின்ற மாதிரி மச்சான், மாமன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அது நிறைய பேர்த்துக்கு குழந்தையே பிறக்காதவங்களுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு கர்ப்பம் தரிச்சுது. ஜென்ரேஷன் நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக ஒரு ஜென்ரேஷன் உருவாக்குச்சு. போதுங்க, அந்த 3 மாதம் போதும் அடுத்த ஜென்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக உருவாகிறதுக்கு, இல்லையா? அப்படி கிரகம் நினச்சா எதை வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம அந்த ரீதியில் போவோம். இன்றைக்கி காதலை பற்றி, அதாவது ஒரு ஆத்மார்த்தமான காதல், தெய்வீக காதல், மனமும் கண்ணும் பார்த்து வந்த காதல், அது நிறைவேறது, முறிவடைகிறது, அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் ஆகிறது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரியாமல் ஒரே வீட்டில் கடமைக்காக வாழ்கிறது. இதுக்கு எல்லாமே நான் பாவ ரீதியாக ஒரு உதாரணம் கொடுத்துட்றேன், சீக்கிரம் முடிஞ்சிடும். எனக்கு முதல்ல வந்து கிரக ரீதியாக எடுக்கிறதுங்கிறத விட எனக்கு பாவத்தை டச் பண்ணி, காலபுருஷ தத்துவ ரீதியாக பாவத்தை தொடும்போது அது நான் பேசுகிறதும் சரி, நான் பேசுகிற எனக்கும் சரி, கேட்குற எல்லாத்துக்கும் சரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது அந்த பாவத்தில் மட்டும்தான் வரும், வேறு எந்த இடத்துலையும் வராது. பணம் கொட்டும், என்ன நம்ம பேசினாலும் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தில் அந்த பாவம், அந்த ஸ்தான ரீதியாக நீங்கள் பேசும்போது அது ஆத்மார்த்தமாக உள்ளே போகும். அது நான் நிறைய கமெண்ட்ஸ்லேயோ அல்லது எனக்கு கால் வரதுலையோ நான் உணர்ந்திருக்கேன், நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும். அந்த அடிப்படையில்
ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நமக்கு 2-7-11 ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான மூமெண்ட்டு. 2-7-11 அப்படின்னா லக்னத்துக்கு 2-7-11. காலபுருஷ தத்துவப்படி அது எது? ரிஷபம், துலாம். அப்போ ரெண்டுக்குமே சுக்கிரன் வந்துடுறாரா? அப்போ மெயினாக சுக்கிரன் அனுமதிச்சாதான் திருமணம்ங்கிறது வந்துடுதா? சனி எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கும்? பண்ணி வைக்குமா? காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் பாவம். நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது எந்த விஷயமா இருந்தாலும், நிலமாக இருந்தாலும் ஒரு பிரயாணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம், அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 11ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ 11ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம என்னங்கிறாங்க, காலபுருஷ தத்துவத்திலேயே 2-7-11 அந்த இடத்துல ஒரு சுபகிரக பார்வை, அந்த அதிபதிகள் மேல் குரு போவது, அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடத்துவது, அந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையோ புத்தியோ அந்தரம் நடக்கும்போது கல்யாணம் ஆகுங்கிறான். தான் கான்செப்ட் இல்லை? 2-7-11 இது கூட கொஞ்சம் லவ் பண்ணணும். லவ் பண்ணி மனசுக்கு பிடிச்சி அது சொந்தமோ ஆத்மார்த்தமோ பூர்வ புண்ணிய கொடுப்பனையோ பார்த்த உடனே டக்குன்னு அமைஞ்சிருச்சு. பார்த்தேன், அந்த பொண்ணை பிடிச்சது, கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வசதி வாய்ப்பை பற்றி கேட்கலை, இப்படி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோம் அப்படின்னா இந்த 7-2-11 5 லிங்க் ஆகும். 5 லிங்க் ஆயிடுச்சுன்னா உன் மனசுக்கு பிடிச்ச திருமணம். ஏன்னா 5 ஆத்மார்த்தமான காதல். இன்னும் கொஞ்சம் போனால் அது கண்ணில் இருந்து வர்றது. கண்ணுக்கு சூரியன், ஆனால் சந்திரனும் சுக்கிரனும் உள்ளே வருவாங்க. ஆனால் ஆத்மார்த்தம்ங்கிறது 5. அது சிம்மமாக இருந்தாலும் வேலை செய்யும், காலபுருஷனுக்கு 5ஆக இருந்தாலும் வேலை செய்யும், நமக்கு 5ஆக இருந்தாலும் வேலை செய்யும். அப்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ அந்த சிம்மமாக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கான்செப்ட் உள்ளே வந்துடும். அப்போ மனசுக்கு பிடிச்ச அப்படிங்கிறதுல அங்கே உள்ள வரும். சரி, இது ஒரு பக்கம். இப்போது ஒரு சிலர் வந்து ஒரு லவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இப்போத்த பிள்ளைல ரொம்ப ஜென்ரேஷன், அதாவது இப்போத்த பிள்ளைல நான் குறை சொல்லலை, பசங்களாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் இப்போத்த பிள்ளைலாம் கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்குது இல்லையா? லவ் பண்ணுறோம், அவன் உருப்படியான ஆளா? ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, நான் லவ் பண்ணலைங்க, நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த வார்த்தை முன்னாடி வருது. அதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, ஒரு பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னா அங்கே பேக்ரவுண்டு வலுவாக இருந்ததுன்னா அந்த லவ் வந்து அப்செட் ஆடு. ஏன்னா பேரண்ட்ஸுக்கிட்ட போகும்போது, ஏன்னா தனமும் அதுதான், குடும்பமும் அதுதான் இல்லையா? அப்போது 2ஆம் பாவம் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னங்க? மணி ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இங்கே இந்த 2, 6, 5, 11 அப்படிங்கிறது ஒன்று மேலே லவ் வருதோ, இப்போ பிட்காயின்லேருந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே அந்த 5 சம்மந்தப்படும் போது தான் அது மேலே நமக்கு ஆசை வருது. அப்போ அவங்க ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய சொந்த பந்தத்து மேலேயோ நம்ம ஆசை வச்சு லவ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது ஒரு லவ் லாபத்தோடு வருது அப்படின்னா இந்த கான்செப்ட் என்ன கான்செப்டு? 5, 2, 6, 11 எதிரியோட காசு நமக்கு வரணும், அதுதான் மெயின். அடுத்தது நான் வந்து லவ் பண்ணுறேன், காதலிக்கிறேன் அப்படின்னா, காதல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு விஷயமும் இல்லை. அந்த காதலுக்காக நான் என்ன இழந்தேன்னா, ஒன்று டைமிங்காக இருக்கும், அவனால் முடிஞ்சது அதுதான், வேலை வெட்டிக்கு போகாமல் லவ் பண்ணுவோம், அப்போ காலத்தை இழப்பான், இல்லைன்னா காசை இழப்பான், இல்லைன்னா மானத்தை இழப்பான் இல்லையா? இதுதான் கான்செப்டு. அப்போது ஏதாவது ஒன்று அதுக்காக நான் தியாகம் பண்ணி நான் அந்த லவ்வை பண்ணலை அப்படின்னா 5, 11 5, 11 என்ன? இதை கொஞ்சம் நான் டீசெண்டாக பொட்டு பூவெல்லாம் வச்சு சொல்கிறேன். ஓப்பனாக சொல்லணும்னா காமக்காதல். அதாவது ஆசைப்பட்டேன், வேலை முடிஞ்சு அப்படிங்கிறது 5, 11. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இதில் நான் லவ் பண்ணேன், ஆனால் அதில் நான் சொத்தை இழந்தேன், ஒரு விஷயத்தை இழந்தேன் அப்படிங்கிறது, அனுபவிச்சேங்கிறது 5, 11 மட்டும்தான், வேறு எதுவுமே உள்ளே வராது. நீங்கள் நான் லக்னத்திற்கு 5, 11 சொல்கிறேன்றதை மட்டும் வச்சுக்காதீங்க. காலபுருஷ தத்துவப்படி அந்த பாவத்தை எடுத்துக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருந்து
கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை அனுபவிக்கணும்னு காசே இல்லாமல் ஆசைப்படுறான் பாருங்க, அத்தனையும் 5-11 போயிட்டு அடி வாங்கிட்டு வெளில வந்துடுவான். அல்லது அது இவ்வளவு தானான்னு பார்த்துட்டு வெளில வந்துடுவான். இது காதலிலும் உண்டு, எதன் மேல் காதல் வைத்தாலும் உண்டு. 5-11 அனுபவிக்கிறது, அவ்வளவுதான். அதோட ஆழம் போகிறதில்ல, அனுபவிக்கிறது மட்டும். அப்போது அதனால் நான் ஒரு பொருள் இழப்பு, நான் ஒரு விஷயத்தில் போய் ஆசைப்பட்டு ஒன்றை மாட்டினேன், அதனால் நான் பொருளை இழந்தேன், மானத்தை இழந்தேன், கற்பை இழந்தேன், எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்கிறதுக்கு காரணம் 5, 8, 12 அவ்வளவுதான். இதை விருச்சகன் டச் பண்ணணும் அல்லது செவ்வாயை உள்ள ஜாயின் பண்ணிக்கணும். இது டீசெண்டாக செவ்வாய் குரு 5ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டாலும் இது நடக்கும். காலபுருஷ தத்துவப்படி இந்த 5, 12க்கு அதிபதி விருச்சகத்தில் இருந்தாலும் இது கண்டினியூ ஆகும். 5, 8க்கு அதிபதி மீனத்தில் இருந்தாலும் இது நடக்கும். காலபுருஷ தத்துவ ரீதியாக பாவத்தையும் எடுங்க, அந்த கிரகத்தையும் எடுங்க. இது இப்படி தான் சொன்னாங்கன்னு நோட் பண்ணாதீங்க, பாவ ரீதியாகவும் நடக்கும். அப்போ ஒருத்தனுக்கு நீங்கள் சொன்ன டச்செல்லாம் இல்லை, ஆனால் நடக்குதுன்னா பாவம் வேலை செஞ்சிட்ருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, நான் ஏங்க இது சொல்லுவான்ல, கிராமத்தில் சொல்லுவாங்க, நொங்கு தின்னவன் ஒருத்தன், நோண்டி தின்னவன் ஒருத்தன். ஏங்க நான் ஒன்றுமே பண்ணலைங்க, கடைசியில் அது பழி என் மேலே விழுந்தது. நான் மானம் கெட்டு மரியாதை கெட்டு நான் எதுவுமே செய்யலைங்க, லவ்வும் பண்ணலை, நான் எந்த பாவத்துக்கும் போகல, நின்ன கூட, அவ்வளோதான். அப்படி பண்ணல. இதெல்லாம் 5, 8 அவ்வளோதான். 5 எவ்வளோ பாருங்க. ஒரு காலபுருஷ தத்துவங்களும் ஒரு கிரகங்களும் ஒரு மனுஷன் ஆசைப்படுறதுனால கிடைக்கக்கூடிய நம்மளோட எண்ணங்களினுடைய கிளைகளை எப்படி வகுத்து வச்சுருக்கான் பாருங்களேன், அது ஒரு அழகு. சரி, நான் ஆசைப்பட்டேன், ஆனால் பிரச்சனை ஆகும்னு பயந்தேன், ஆனால் என்ன மீறி ஒரு விஷயம் நடந்தது. இப்போது கோயம்புத்தூர்லாம் நடந்ததில்ல, நான் லவ் பண்ணேன், அந்த லவ்வுக்காக நம்பி போனேன், நான் சீரழிஞ்சேன்ற ஒரு விஷயம்லாம் இப்போ பேப்பரில் ரொம்ப வந்துச்சு. அவனை ஆத்மார்த்தமாக லவ் பண்ணியிருக்கா, ஆனால் அவன் கூட்டிகிட்டு போன இடம் எங்கே, என்ன பண்ணுனாங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் 5, 8, 12. 5, 8 அவமானம் மட்டுமே. 12 சம்மந்தப்பட்டா முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். இதை சொத்துலேயும் எடுக்கலாம், கற்புலையும் எடுக்கலாம். மானமும் உயிரும் ஒன்று. மானம் போனாலும் ஒன்று தான், உயிர் போனாலும் ஒன்று தான். இது அப்படி வச்சுருக்கோம். ஒருத்தன் கடனை வாங்கிட்டோம், பிரச்சனை ஆயிடுச்சு, பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் தூக்கு போட்டுக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் 5, 8, 12 தானே. அப்போ 2 ஒன்று தான். அந்த பொண்ணுக்கு நேர்ந்த நிலை, நம்பியவர்கள் மட்டுமே. ஒரு நம்பிக்கை என்னைக்கு துரோகமாகுதோ அவனால் வாழ முடியாது. இது 8, 12 5ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுது. 5, 8 சம்மந்தப்படலன்னு வச்சுக்கோங்க. 8, 12ஓட 5ஆம் அதிபதி சம்மந்தப்படலன்னா தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும், வெளியவே தெரியாது. 5 சம்பந்தப்பட்டா மனசாட்சி கட்டுப்பட்டு தன்னை மாய்த்து கொள்ளும் நிலை அல்லது மானம் போகும் நிலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லபடியாக திருமணம் எது, அதான் நான் சொன்னேன் 2, 7, 11. இப்போது இதில் காதல் வந்து திருமணம் 7, 5, 11 இல்லையா? இந்த ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் தான் கொடுத்தா. அப்படி ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் ஒரு 2, 7 பாவங்கள் பாவகிரகங்கள் அமர்ந்து, பாவகிரகங்கள் அமர்ந்த உடனே லவ் பண்ணுவான்னு சொல்லாதீங்க. இது ஜாதி மாறக்கூடிய கிரகங்கள். நம்ம ஜாதி அந்நிய ஜாதின்னு சொல்கிற கிரகங்கள் 2 தான். யார்? ராகு கேதுகள் மட்டும்தான். ஆனால் நமக்கு ஒரு ஜாதி இருக்குது ஜாதகத்தில். அந்த ஜாதி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதி தான் 5, 9. 5ங்கிறது நம்மளுடைய ஜாதி, நம்மளுடைய குலம், கோத்திரம், குலதெய்வம் எல்லாம். நம்மளுடைய இன்சில் சொல்கிறதே 5 தான். நீ யாருன்னு சொல்கிறது 5, உன் பூர்வீகம் என்னன்னு சொல்கிறது 5, உன் தாத்தா என்னன்னு சொல்கிறது. நமக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பான், அந்த பட்டப்பேர் 5. அப்போ நம்மளை அடையாளம் காட்டக்கூடிய இடம் 5. அதே சமயம் நம்மளோட நாட்டை, நம்மளோட பாரம்பரியத்தை, நான் இந்து, நான் இந்த கோயிலுக்கு தான் போவேன், என் பாட்டன் அப்படிங்கும்போது எடுக்கும்போது தீரன் சின்னமலை, இப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா 9. சிம்பிள். இந்த 2 இடமும் பாதகாதிபதி சம்பந்தப்பட்டாலோ, அந்த பாவம் திரிசூன்யமானாலோ,
அந்த இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருந்தாலோ, அதுக்காக சிம்மமும் தனுசும் மட்டும் நினச்சிக்காதீங்க, லக்னத்திற்கு 5, 9 வேலை செய்யும். இங்கே நீங்கள் ஜோசியம் படிக்கிறதோ ஜோசியம் பார்க்குறதோ, நம்ம சொன்ன கருத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தோக்கும். நீங்கள் நல்ல ஒரு கட்டத்தை போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போது 5, 9 யாருங்க? காலபுருஷ தத்துவப்படி பாவ ரீதியாக சிம்மமும் தனுசும், கிரக ரீதியாக சூரியனும் குருவும். அப்போ சூரியன் குரு 2 பேரும் ராகு கேதுகளுடைய தொடர்பு பெற்றாலும் அந்த ஜாதிக்கு அந்த பரம்பரைக்கு ஒரு அவமானத்தை அவனால் கொண்டு வராமல் இருக்க முடியாது. வருமா இல்லையா? கேட்டால் கிரகண தோஷம்மா. குரு ராகு சேர்ந்தா குரு சண்டால யோகன்றான் இல்லையா? சொந்தக்காரன் வந்து நின்று அவனுக்காக நான் பார்க்க முடியுமாம்மா? குரு ராகு சேர்ந்தவன் சாமி சாமின்னு அதுக்கப்புறம் ஒரு நாத்திகனை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வருவான் பாருங்க, ஃபயர் மாதிரி. நிறைய ஜோசியர்கள் இன்னைக்கு சாமியை நம்பாமல் ஜோதிடத்துக்கு வந்தவங்களா தான் இருப்பாங்க. நாத்திகவாதியாக சட்டம் பேசினவங்க தான் நிறைய பேர் ஜோசியத்துக்குள்ளே வந்திருப்பாங்க பாதிக்கப்பட்டு. கான்செப்ட் என்ன தெரியுமா? அதே 5, 8 தான், வேறு எதுவுமே இல்லை. ஜோதிடம் 5, 8. அதனால தான் 5 ஜோதிடங்கிறதுனால தான் அது ஆத்மார்த்தமான விஷயமா இருக்குது. 8ங்கிறதுனால தான் பல பேர்த்து பிரச்சனையை சந்திக்கிறோம், பல பிரச்சனைகளையும் கிரகத்தினால சந்திக்கிறோம். இது எல்லாமே 5, 8 கான்செப்ட் தான். இந்த சாபம் வருது போக்குவரத்துலாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாமே அந்த கான்செப்டில் வர்றது தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேறு மாதிரி போயிடும். அப்போ அந்த 5, 8 திதிசூன்யம் ஆனாலும் 5, 8 திதிசூன்யம் ஆனாலும் சூரியன் குரு பாவிகளால் சேர்க்கை பெற்றாலும் நம்ம ஜாதகத்தில் 5, 8 திதிசூன்ய பாதகாதிபதி சாரம் சம்பந்தப்பட்டாலும் இதில் ஏங்க பாதகாதிபதி சேரல, பாதகத்தில் இல்லை, சாரம் மட்டும் வாங்கியிருக்கு அப்படின்னா லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போகும், அந்நிய ஜாதி அப்படி டச் பண்ணிட்டு போகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், ஜாதகத்தில் அழகாக பேசுவது. சரி, இதுதான் ஜாதி மாறுறது. இப்போ ராகு கேதுகள் இருந்த உடனே ஒருத்தன் லவ் பண்ணிட மாட்டான். நிறைய பேர் ராகு கேது செவ்வாய் இருக்கும், 2, 7, 8 ராகு தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். கல்யாணமே ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க, தோஷத்தினாலையும். அப்படி இல்லை, அவன் லவ் பண்ணாமல் இருப்பான். அங்கே ஏதோ ஒன்று 5, 8 லக்னாதிபதியோட தொடர்பு விட்டுருக்கும். அவனோட ஜாதிக்கும் அவனுடைய குலத்துக்குமாக அவனுடைய ஊருக்கு கட்டுப்பட்டு அவன் லவ் பண்ணாமையே இருந்திருப்பான். மற்ற ஜாதியில் அவனுக்கு அப்ரோச் வந்தும் கூட அந்த 5, 9 அவனுக்கு ஸ்ட்ராங்காக ஆட்சியோ உச்சமோ லக்னாதிபதி தொடர்பு பெற்றதுனால அவன் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் மனசில் வர்ற காதலை ஒதுக்கி வச்சிருவான். அதனால தான் அவன் கெடுவான். இப்படி கெடுக்கிற பாவகிரகமும் உண்டு, அது கொடுக்க ரெடியாக இருக்கு. இந்த பாவகிரகம் நம்மளுக்கு வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் அந்த பாரம்பரிய கிரகம் வலுத்ததுனால அவன் யோசிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணாமல் வந்துடுவான். இதில் ஒரு கேட்டகரி இருக்குது, கல்யாணம் பண்ண மாட்டான், அதுக்காக விட்டுறவும் மாட்டான், சைடில் வச்சுக்குவான். இது ஒரு கேட்டகரி. ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுவான், ஆனால் டச்சிங்கில் இருப்பான். இது ஒரு கேட்டகரி வரும். இதெல்லாம் யார்? அவன் பண்ணலங்க, பாவம், கிரகம் பண்ணுற வேலை. இப்படி தான் சொல்லணும். இன்னொன்று, நம்ம காதலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 3, 7, 11 தான் ஆசை. காதல் 3 தானே. இந்த 3ங்கிறது இளம் வயசில் வர்ற காதலுங்க, பருவத்தில் பிஞ்சில் வர்ற காதல். அதுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. பிஞ்சில் வர்ற காதலுக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்காது, கொடி மாதிரி யார் வேணாலும் வளர்ச்சிடலாம். இந்த பிரிவு, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டான், எப்படியோ ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டான், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா 7, 3 சம்பந்தம் தான், வேறு எதுவுமே இல்லை. 7, 3 சம்பந்தப்பட்டா 9ஆம் அதிபதி 7, 3ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றுச்சுன்னா திருமணம் பிரிவை சந்திக்கும். பிரிவை சந்திக்குங்கிறது மட்டும்தான் கான்செப்டு. சேர்றதுக்கு வேற கிரகம், சுத்தமாக பிரிக்கிறதுக்கு வேற கிரகம். அப்போது நம்ம சாதாரணமாகவே சொல்லுவோம் 7, 9 சம்மந்தப்பட்டு 7ஆம் அதிபதி வீக்காய் 9ஆம் அதிபதி வளர்த்தா இன்னொரு திருமணம் போம் இல்லையா, 2வது திருமணம் போம். இதில் 3ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது அங்கே ட்விஸ்டே இருக்குது. 3, 9 நேருக்கு நேராக இருக்கும். நம்ம லக்னத்துக்கு 3, 9 சம சப்தமம் இல்லையா, எது புதனும் குரு. இது கூட 7ஆம் அதிபதி சம்மந்தப்படுறதா ரிஸ்க்கு.
அப்போது அவனுக்கு 2 மனசாக இருக்கும். எவனாவது உள்ளே பூந்து ஆட்டையை கொளுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் பிரிவு. இது அது கூட பரவாயில்லைங்க. பிரிவே இல்லாமல் வீட்டில் 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க தெரியுமா? பேசிக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லாமே நடக்கும். 2 பேர் புருஷன் முன்னாடியே தான் இருப்பாங்க. கடமையேன்னு குடும்பம் நடத்துவாங்க. இதுக்கு ஒரு கிரகம்லாம் இல்லை. 7, 4, 10 இவ்வளவுதான். 7ஆம் அதிபதியோடு இதுவும் நீங்கள் கவனிங்க, பிரிக்கிறது 3, 9. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பிரியறது 4, 10. இதுவும் சமசப்தமும், சந்திரனும் சனி. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ விடவும் முடியாது, அதுக்காக வாழவும் முடியாது. ஆனால் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. இது 7, 4, 10 இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். ஒரே ஒரு விஷயங்க, இதுக்கு இத்தனை சம்மந்தப்படணும்னு அவசியம் இல்லை. கடகத்தில் சனி இருந்தாலே லைட்டாக டச் ஆகும், பிரிவு டச் ஆகும். கவனிச்சு பாருங்கள். குடும்பத்துக்குள்ளேயே இருப்போம், 4 நாளைக்கு பேச மாட்டோம். சந்திரன் வீட்டில் சனி இருந்தாலும், சனி வீட்டில் சந்திரன் இருந்தாலும் 3 நாளைக்கு பேச மாட்டான். இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா 7, 4, 10 கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஏன் இந்த சனியை கொண்டாந்து அதில் வைக்கிறோன்னா, 7ஆம் பாவத்தில் சனிக்கு தானே உச்சத்தை கொடுத்துருக்கான், வேற யாருக்காவது உச்சத்தை கொடுத்துருக்கானா? இப்போ சுக்கிரன் எடுக்கிறத விட சனிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் திருமணத்துக்கு. சரி, இங்கே இந்த தவறுதலான உறவுகள், இதை கடைசியில் சொல்லிட்டு போகணும்ல. காதல் பண்ணுவான், சேர முடியாது, கல்யாணம் பண்ணிக்குவான். அவங்க அப்பா அம்மா சொல்கிற பிள்ளைகளை பசங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் 2 பேர் இல்லீகலாக கான்ட்ராக்டில் இருப்பாங்க தெரியுங்களா? இதெல்லாம் 9, 5, 11. எனக்கு நான் ஏன்னா ஒரு லேடிஸாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால, ஏன்னா லேடிஸாக இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றங்களை, நிறைய பெண்களுடைய ஆசைகளை, யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு தெரியாமல், ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாமல், குடும்பத்திலேயோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ போய் சொன்னால் அவங்களாலேயே அந்த விஷயங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி பல பேர் அதை சந்தித்து ஒவ்வொரு டிசைனில் வந்து கேட்பாங்க. பாவமாக இருக்கும். ஃபஸ்ட்டு திட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். நமக்கு தெரியாதது மாதிரி நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம், அது வேறு விஷயம். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். அதனால் பாவம் அந்த பிள்ளைகளுக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. எனக்கெல்லாம் இப்படி பிளான் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, வேறு மாதிரி வந்துருப்பேன். நம்பி எல்லாம் நாசமாக போய், சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. அடிபட்டா தானே. அனுபவம் மட்டுமே ஜோதிடம் இல்லையா? அனுபவித்தவனுக்கு தான் ஜோதிடம் வசப்படும். 2வது மேரேஜ் பண்ணுறது, நீங்கள் நல்லா ஒரு மேரேஜ் ஃபெயிலியர். 2வது திருமணம் எல்லாருனாலையும் பண்ணிக்க முடியாது. பொண்டாட்டியே இல்லைனாலும் பண்ண முடியாது. புருஷனே செத்து போயிட்டா கூட பண்ண முடியாது 2வது மேரேஜ்லாம். ஆனால் அதையும் மீறி 2வது திருமணம் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு நல்ல திருமணம் 2, 7, 11. 9ஆம் இடம் சம்பந்தப்படும் போது 2வது திருமணம் அங்கீகரிக்கப்படுகிறது. இதில் 9, 7, 2, 11 சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, 5ஆம் அதி சம்பந்தப்பட்டா 2வது திருமணம் விரும்பி திருமணம் செய்வான்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இது அப்படியே ஜாயின் பண்ணிட்டே போனீங்கன்னா இருக்கும். எல்லாத்த விட 2வது செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அம்சம் வேணும். 2 பொண்டாட்டியோட வாழ்கிறான் பார்த்தீங்களா? இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி, இதை ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம்னா, ஆண்களை மட்டுமே குற்றத்துக்கு சாடிட்டு பெண்கள் பக்கம் சாடாமல் இருக்கிறது தப்பு. இப்படியும் பேசலாம். 2 வீட்டுக்காரரோட குடும்பம் நடத்துகிறாங்கல்ல, பணத்துக்கு பிஸ்னஸ்க்கு ஒன்று, இன்சியலுக்கு ஒன்று இல்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா லவர்ஸ் அன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு A to Z சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் என்ன நீங்கள் பிரிச்சிங்கன்னா நாள் கணக்காக பேசலாம். 2 திருமணம், அதாவது 2 துணைவிகளுடன் வாழும் அமைப்பு, துணையுடன் வாழும் அமைப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாத்தினாலையும் கொண்டு வர முடியாது. ஒன்றை பகைச்சு தான் இன்னொன்றை போவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2யுமே மியூச்சுவலாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ஜாதகத்தில் அதுக்கு ரூல் கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சம் அனுமதிக்க மாட்டேங்குது. 8 வேலை செய்யுது. சரி, 9, 2 குடும்பம் 2, 9 2வது துணை. இது கூட யார் சம்மந்தப்படணும்? காலபுருஷனுக்கு 9 அல்லது உங்கள் ஜாதகத்துக்கு 9, 11, 5 இவ்வளவுதான். 11 சம்பந்தப்படாமல்
காலபுருஷனுக்கு 9 நீங்கள் மிதுன லக்னத்துக்கு மேக்சிமம் இது டச் ஆகும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் மேரேஜ் டச் ஆகிறதுக்கு அல்லது இரண்டாவது காதலை பார்க்காமல் வந்தவர்கள் மிதுன லக்னம் இருக்க முடியாது. 2 லவ் வராமல் மிதுன லக்னம் இருக்காது. ஏன்? காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே அவங்களுக்கு 7ஆம் அதிபதி. இதுக்கு மீறி டிசைட் பண்ணுறது யார் பண்ணுவா? குருவும் சந்திரனும் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி அவர் தானே. அப்போ 2 குடும்பம் அப்படின்னா 9 2 கூட 5 காலபுருஷனுக்கு 9 11 7 சம்பந்தப்படும் போது 2 வாழ்க்கையோடு ரெட்டை வாழ்க்கை வாழ்கிற அம்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சந்தோஷமாக அடுத்த பதிவில் 3 திருமணம் 4 திருமணத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். பிரபஞ்சம் அனுமதிக்கலைங்கிறத சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் செந்தூரான் அறக்கட்டளை பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் தெரியும் 9597539731. அதாவது இதை கேட்டோடனே வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா, கிளாஸ் இந்த சேனல்லேருந்து கிளாஸ் எடுக்க சொல்லி நிறைய கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா இப்போது கிளாஸ் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற ஐடியா இல்லை. ஒருவேளை பிரகாஷ் ஸ்டார்ட் பண்ணான்னா நான் வந்து ஆன்லைன்லேயோ நேர்லேயோ எடுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்போ தான் பராசரர் அஸ்ட்ரோ வேர்ல்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அது வேலையாக இருக்கும். முடிச்சுட்டு பையன் கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் முழு நேர ஜோதிட அர்ப்பணிப்பு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னா ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்க போகுது. என்னென்னா இவங்களுக்கு பொண்ணாட போத்தணும் அப்படின்னு ஏன் செல்வகுமாரி அக்காவை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு வர மார்ச் 5ஆம் தேதி கல்யாணம், 6ஆம் தேதி. அடுத்த மார்ச்சுக்குள்ளே இவங்க பையன் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துடணும். அதனால இவங்களுக்கு அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும்னு பொண்ணாட போத்து சொல்கிறேன். அடுத்த பத்திரிக்கை கொடுத்துருவாங்க. எப்போவுமே செந்தூரான் நம்மளுடைய அறக்கட்டளைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆகையால் இப்போ பொண்ணாட போத்திடுவோம். போத்துங்க, போத்திடுவோன்னு சொல்லி போத்த மாட்டேங்கிறாங்கப்பா 2 பேரும். கை தட்டலாம்.